அழுகையின் பள்ளத்தாக்கு உங்க வாழ்க்கையில வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. அழுகையின் சூழ்நிலைகள் வரும், பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த பர்வதத்தில் தங்கி இருக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை எப்படி நடப்பாங்களாம்? உருவ நடந்து போவார்களாம். அதுக்கு உள்ளே நடந்து போவார்களாம். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கையே நீரூற்றாக மாற்றிக் கொள்வார்களாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கண்ணீருமாக, அழுகையுமாக, தவிப்புமாக சென்று கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அருமையான மகனே, மகளே, நீ என்னுடைய சமூகத்தை வாஞ்சித்து பார், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை வாஞ்சித்து பார், தேவ பிரசன்னத்திற்கு உன் வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுத்து பார். நீ ஆளுகையின் பள்ளத்தாக்கை நீருற்றாக்கி கொள்ளுவாய். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அது உன்மேல் புரளுகிறதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று வாக்கு பண்ணுகிறார்.